தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தின் இணை நிறுவனராக இருக்கிறார். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ற ஒரு போர்ஷன், அதாவது அறிவுசார் சொத்துடைமை, கிரிமினல் கேஸ் இருக்கு, சிவில் கேஸ் இருக்கு, அதே மாதிரி அறிவுக்குன்னு ஒரு கேஸ் இருக்கு. அவரை கடமை சார்பாக உரையாற்ற இருக்கிறார். மேடையில் என்னோடு அமர்ந்திருக்கிற பெருமைக்குரிய பெரியவர்களே, இன்றைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாருக்கும் இன்னைக்கு குடியரசு தினம் தெரியும். அதனால இந்த நாட்டுக்காக பாடுபட்ட, இந்த விடுதலைக்காக பாடுபட்ட ஒவ்வொரு தலைவரையும் நினைத்து நான் ஒரு கடவுளை எடுத்து அவங்களுக்கு வணக்கம் செலுத்துவோம். இன்றைக்கு நம்முடைய வசந்த கூட்டப்போ கடமை கல்வி சமூக நலன் அறக்கட்டளை ஏதோ ஒரு அறக்கட்டளை 4 பேர் நல்லது செய்யறாங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனால் அவர் ஒரு அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனா ஒரு அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா சமூக நலத்துறை இருக்கும், கல்வித்துறை இருக்கும், நிதித்துறை இருக்கும், எல்லா துறையும் கையில வச்சிருக்காருங்க. அதனால அவருக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கும் அவருடன் பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்க ஒரு கரவலை எழுப்பலாம். இன்றைக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய படித்து சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒரு கரவலை எழுப்பலாமா? இன்றைக்கு 2 மாணவிகள் இன்னைக்கு இந்த உதவித்தொகை பெற்றிருக்கிறாங்க. அவங்க கல்வியில் சிறந்து வெற்றி பெறுவதற்காக அவங்களுக்கு ஆசிர்வதிக்கும் விதமாக முதல் பெரியவர்கள் தொகுப்பை தட்டலாம். உங்களுடைய காலம் கடந்து விட்டது, சீக்கிரம் முடிக்கணும். கை தட்டிடலாமா? சரி சரி நண்பர்களே, நீங்க கை தட்டலனாலும் நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். என்னன்னா என் வீட்டுல கை தட்டுவாங்க. இன்றைக்கு நம்ம இன்னைக்கு குடியரசு தினம் கொண்டாடுறோம். இது என்னன்னா ஒரு சுதந்திரத்தினுடைய அடையாளம், விடுதலையுடைய அடையாளம். விடுதலை என்பது என்ன? யாரு சுதந்திரமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, யாரோ சொல்லி ஏதோ சொல்லி அதுக்காகவே நம்ம ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம அடிமையா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைச்சதை படிக்க முடியல, நம்ம நினைச்சதை செய்ய முடியல, நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியல. இதுக்கெல்லாம் ஒரு வறுமை இருந்துச்சுன்னா வறுமைக்கு அடிமையாயிடும். இது போகிற ஒரு விஷயம் தெரியும்னா அறியாமைக்கு அடிமையாயிடும். ஏதோ ஒரு அடிமையில் இருக்கிறோம். இந்த அடிமைகள் தளத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதான். இன்னைக்கு கடமை அறக்கட்டளை இன்றைக்கு எனக்கு ஜோசியை பார்க்கிறவனே போய் அவனை தொழில் விட்டு போற அளவுக்கு அந்த நிறைய பேருடைய தலைவதியை மாற்றி இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கையெழுத்த மாத்தலாம், இதை மாத்தலாம், தலைவதியை மாத்தலாம், மாற்றி காமிச்சிருக்கிறாரு. அப்ப தலைவதியை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள வசந்தகுமார் கூட அவருடைய தொடர் அளவிற்கும் பாராட்டுகளை வாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறார். இந்த விடுதலை அனுபவிக்கிறோம் இல்லையா? இந்த விடுதலை என்பது யாரோ ஒருத்தர் நமக்கு முன்னாடி இருக்கவங்க அவங்க ரத்தம் சிந்தி துப்பாக்கிகள் குண்டுகளை வாங்கி கொண்டு நிறைய பேர் போராடி சிறையில் சென்று வாடி இப்படி எல்லாம் செஞ்ச தியாகத்தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம். இந்த கருணையும் இந்த இதுவும் என்னன்னா ரிலே ரேஸ் மாதிரி. அதாவது நீங்க ஸ்கூல்ல ரிலேஸ் ஓடி இருப்பீங்க இல்லைங்களா? எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே கடைசி ஈவெண்டா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் முக்கியமான ஈவெண்டா இருக்கும். ரிலே ரேஸ் போகும்போது ஒருத்தர் போடும்போது ஒரு 100 மீட்டர் தூரம் போனாங்கன்னா அந்த கழியை இன்னொருத்தர் தூக்கிட்டு போகணும். இப்படிதான் நாம இந்த அமைப்புல சரி இன்னைக்கு யாரெல்லாம் படிச்சுட்டு போறீங்களோ அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கடமை உணர்வை, இவர் காட்டு இந்த பேரன்பை, இவர் காட்டு சமுதாய கடமை நீங்களும் வெளியில நீங்க இன்னொருக்கு கடத்தணும். இப்ப நீங்க உங்க வீட்டுல தாத்தா இருந்தாங்க, நம்ம வீட்டு தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்க கூட காட்டினாங்க, அவங்க பாசம் காட்டினாங்க நம்ம அப்பா அம்மாக்கு. நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு பாசம் காட்டினாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பாசம் காட்டுவோம். அதே போலதான் சமுதாயத்திலுமே நாம் இன்னொருக்கு பாசம் காட்டணும், நாம் இன்னொருக்கு கடமையாக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, தோழர்கள் சொன்னாங்க எல்லாருமே சமம் தான், எல்லா மனிதர்களுக்கும் சமம் தான். நீங்க இருக்கிற ஆணோ பெண்ணோ குழந்தையோ பெரியவங்களோ எல்லாருக்குமே
ஒரு மணி நேரம் பசிக்குதா இல்லையா? அதனால எனக்கு நான் முஸ்லீம் எனக்கு பசி எடுக்காது, நான் கிறிஸ்டின் எனக்கு பசி எடுக்காது அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? இந்த கொரோனா வந்துச்சுல, கொரோனா வந்து ஐயோ இது முஸ்லீம் வீடு போகக்கூடாது, இது கிறிஸ்டின் வீடு போகக்கூடாதுன்னு வந்துச்சா? எல்லாருமே தான் வந்துச்சு. கொரோனா வந்து எல்லாரும் போய் நம்ம வைத்திய பார்க்குற டாக்டர் அவர் கிறிஸ்டினா இந்துவான்னு கேட்டோமா, அவர் என்ன சாமி கேட்டோமா, எல்லாருமே தான் வந்துச்சு. டாக்டருக்கும் வந்துச்சு, நிறைய மருத்துவர்கள் செத்து போனாங்க இல்லைங்களா? அப்பொழுது எல்லாருமே சமம் என்ற ஒரு உணர்வு மக்கள், எல்லாருக்கும் மானுட நேயம் என்பது எல்லாருக்கும் உள்ளது. இதுதான் இந்த மானுட நேயத்தை கற்றுக்கொள்ளும் என்றால் நம்மளோட வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இதையெல்லாம் நீங்க படிப்போடு சேர்ந்து இதையெல்லாம் கொண்டு போனோம், உங்க தொழிலை நீங்க அதான் காமிக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் தான் ஆபரேஷன் வந்திருக்கு, அவர் ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லா பேஷன்லாம் ரெடி பண்ணிட்டாரு. பயப்படாத பாலாஜி எல்லாம் சரியாடும் அப்படின்னாராம். அப்போ திருப்பி வந்து ஆபரேஷன் டேட் கொடுப்பாங்க, பயப்படாத பாலாஜி சரியா போடுவேன்னாராம். திருப்பி வந்து எல்லாம் ரெடி ஆச்சு, நர்ஸ்லாம் வந்துட்டாங்க, பயப்படாத பாலாஜி சரியா போடுவேன்னாராம். நான் பேஷண்ட் சொன்னேன், சார் என் பேர் பாலாஜி சார், கணேசன் சார். பாலாஜி சொன்னது என்னதான் சொல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. டாக்டருக்கு பயம். இந்த அச்சத்தில் இருந்து நாம் விடுதலை பெறணும். தன்னம்பிக்கை என்பது என்னன்னா, நான் எந்த தொழிலுக்கு கற்றுட்டு போறது சுத்தம் பெருசு இல்லை. நீங்க ஒரு திறமையை கொடுத்துருக்காங்க, ஒரு கல்வியை கொடுத்துருக்காங்க, நீங்க இந்த திறமையை இன்னும் பெருசாகணும். இந்த வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் பெருசாகணும். அதை வந்து நீங்க வளமைப்படுத்தணும், இன்னும் கூர்மைப்படுத்தணும். யாராவது வந்து வீட்டுல போய் ஒரு அழகா ஸ்கூல் வாங்கி நீங்க வச்சுக்கங்க, வீட்டுல ஹோட்டல் போனா சகதியாகணும் சிக்குமா, அதுக்கு பயன்படுத்தும் போதுதான் அவங்களோட பழக்கம். அதனால நீங்க படிச்சதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும், அடுத்தவர்களுக்கு பயிற்றுவிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கடமை யாருக்கு ரொம்ப அழகா பேர் வச்சிருக்காங்க, எப்படி அதை சூஸ் பண்ணான்னு தெரியல. இந்த கடமை உணர்வு என்பது தொடர்ந்து போக வேண்டும், எல்லாருக்கும் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க முதல்ல பயிற்சி பண்ணுங்க. ரெண்டாவது, படிக்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கத்துக்கிட்டீங்க, இதை பயிற்சி எடுக்கிறீங்க, தன்னம்பிக்கை இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் சரி. ஆனா நீங்க நினைக்க வேண்டியது, இதை விட நான் பெருசா போகணும், 4 பேருக்கு அறிவுரை பண்ணா போதும் அப்படின்னு. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, அது பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி கடமைகள் இருக்கிறது, பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாமே இருக்காப்புல ஒரு தொழில் முனைவருக்கான உந்துதல் எப்படின்னா, நான் இப்போது இருக்கிற கடையை விட பெருசா போகணும். இன்னைக்கு ஒரு சின்ன கடையை வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஸ்டோரை மாற்றணும், அதை ஒரு ஸ்டோரை மாற்றணும்னா அது பெரிய கம்பெனியா மாற்றணும், 4 பேர் நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்க மாறணும். அதுக்கு வந்து நீங்க நிறைய பேர் தடங்கள் நினைச்சுனா பயம், அந்த பயத்துக்கு நீங்க விடுதலை பெறணும். ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து பிடிவாத குணம் இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் பிடிவாத குணம் ஒரு விட சில நேரத்தில் அது வந்து தவறான ஒரு போகணும். பிடிவாத குணம் என்பது விடாப்பிடியாக ஒரு பயிற்சி செஞ்சுட்டே போறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இமயமலையை வந்து யாரு முதல்ல எவரெஸ்ட் சிகரத்தில் தொட்டவர் யார் தெரியுமா? எப்படி ஹிலாரின்னு ஒருத்தருக்கு போனாங்க. எப்படி ஹிலாரி வந்து முதல்ல அவர் போகும்போது 2 தடவை தோத்து போயிட்டாரு. நேரா போயிட்டு கடைசியில ஒரு 100 மீட்டர் போட்டுக்கு போயிட்டு கீழே போயிட்டு பாக்குறாரு. கீழே பார்த்தா ஒரு உருவம் வந்து உட்கார்ந்த மாதிரியே இருக்குது. அவர் பார்த்துட்டு பயந்துட்டாரு. இப்போ நீங்க எவ்வளவு சீக்கிர போனீங்கன்னா நிறைய பேர் உருவங்கள் அப்படி இருக்கும். ஏன்னா அங்க யாராவது போய் செத்து போயிட்டாங்கன்னா அந்த உடல் அழியாது, அப்படியே இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 100 மீட்டர் தூரத்துக்கு கீழே போயிட்டு அந்த கட்ட 100 மீட்டர் போயிட்டா எவ்வளவு போட்டுக்கலாம். அப்படி போகாத விட நீங்க பாக்குற பயன் போய் கீழே இறங்கிறார். இறங்கிட்ட பிறகு சொன்னாரு, எவ்வளவு சீக்கிரமே இன்னைக்கு நீ ஜெயிச்சுட்ட, அடுத்த வருஷம் வருவேன் நான், உன்னை ஜெயிப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் திருப்பியும் முயற்சி பண்ணிட்டு பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாரு. போயிட்டு சிகரத்தை தொட்டுட்டாரு. உலகத்திலேயே முதல்ல எவ்வளவு சீக்கிரத்தை தொட்ட மனிதன்ற பெயரும் வாங்கிட்டாரு. அப்போ ஏறுவதற்கு போதுதான் அவர் மலை. அவர் வந்து எவ்வளவு சீக்கிரத்தை ஏற வரைக்கும் தான் மலை. ஏறி முடிச்ச பிறகு மலை வந்து அவர் காலடியில வந்துருச்சா. அது போலதான் நம்ம வாழ்க்கையும். நீங்கள் ஒரு வேலையை செய்ய போதுதான் மழையா தோன்றும். நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் எடுத்து சென்று இருந்தால் மலையை கூட காலடிகள் வந்துடும். நீங்கள் மலை குறிச்சு வெற்றியாக இருக்கிறது. அதுதான் மிகவும் முக்கியமானது. இந்த இதை விட்டுட்டீங்க, எல்லாருக்குமே நீங்க வந்து உதவிகள் வந்து இது உதவிகள் நினைக்காதீங்க. இது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆயுதம், இது உங்களுக்கு கொடுக்கிற கருவி. இந்த பயிற்சி, இந்த கருவியை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். எப்பொழுதுமே பட்டியத்தில் வச்சுக்கீங்க. இந்த மரம் வெட்ட பருவம் வந்து 10 மரம் வெட்டினா என்ன ஆயிடும்? போராடி மொக்கையாயிடும் இல்லைங்களா? நீங்க ஒரே விஷயத்த
10 தடவை இதே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய நீங்க கத்துக்கிட்ட திறமை வந்து முக்கையாடும். ஏன்னா மனுஷங்கள் ஒவ்வொரு நாளுமே தொழில்நுட்பங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. சார் சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் நீங்க என்ன இது அதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிது. அதை நீங்க செய்யற தொழிலை நீங்க அதை எப்படி உள்ள வச்சு அதை வந்து செய்ய முடியுன்றதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய பெரிய வெற்றியாளர்களா வருவீங்க. வர வேண்டும். வாழ்த்துக்கள்.